So, good morning, everyone. Good morning, sir. Good morning, Danush. Danush, good morning. Danush. Mommy. Good morning. Good morning, Danush. Good morning, sir. Good morning. Okay. If you are ready for today's class, then blink your eyes. Nisha, Sudarshni, Danush, blink your eyes for 10 times. Blink your eyes. Blink, Yes, blink, sir. blink. Blink பண்ணுங்க. அந்த பாப்பா மாதிரி blink பண்ணுங்க 10 times. Amazing. Okay, pakka. Super. Mommy. So quickly go for the norms. What are the norms we follow in our class? Norms என்னென்ன பண்ணுவோம்? Video on பண்ணி வைக்கணும், mic off Go பண்ணி on, then mics off பண்ணி வச்சுக்கணும். வைக்கணும். Exactly. Show me all your rough notes and pencils. Rough notes and pencils எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கலாம் கையில. Danush, Nisha, Sudarshni, rough notes and pencils. Very good, amazing. Sudarshni, super. Very good. Nisha, rough. எடுத்துக்கிட்டீங்க. Super. Shall we start our class with a small story? ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? Yes? Yes, sir. Yes? Show me a thumbs up. Show me a thumbs up if you're okay. Okay, very good. Nisha, super. ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? Yes, sir. I'm going to watch that story and tell me what did you learn from the story. அந்த ஸ்டோரி பார்த்துட்டு இந்த ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? பார்க்கலாமா? Okay, amazing. A second. Yes. Cuckoo TV. அப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம மூவி பார்க்க போறோம். நாம சீக்கிரமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற ஷோவே இன்னும் முடியல. Oh my god, இந்த ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த ஸ்டோரி ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? சுதர்ஷினி? Yes. ஞாபகம் இல்லையா? இந்த ஸ்டோரி ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. seen the story. No. No அப்பா, வா. சரி இன்னைக்கு ஓகே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம மூவி பார்க்க போறோம். நாம சீக்கிரமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கிற ஷோவே இன்னும் முடியல. அப்பா, அப்படினா பாப்கார்ன் வாங்கி கொடுங்க. ஆமா, கேரமல் பாப்கார்ன். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இந்த சீட்ல உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். இந்த ஷைனி, இது உனக்கு. அப்புறம் இது உனக்கு ஷாஷா. அச்சச்சோ, என்னோட பாப்கார்ன். அழக்கூடாது. நீ ஷைனியோட ஷேர் பண்ணிக்க. நான் நிறைய தான் வாங்கியிருக்கேன். நீ உன் சிஸ்டரோட ஷேர் பண்ணிக்கோ, சரியா? அப்பா, அவளுக்கு வேற ஒன்னு வாங்கி கொடுங்க. ஓ, அப்படியா? நீ ஷேர் பண்ணிக்க விரும்பலையா? அப்ப சரி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு ஃபாரஸ்ட்ல பல காலங்களுக்கு முன்னாடி ரெண்டு பிக் பிரதர்ஸ் இருந்தாங்க, பிக்கு அண்ட் பிக்கி. அவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து வீட்ல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ரெண்டு அழகான பிக்ஸ் நாங்க, ரெண்டு சின்ன பிக்ஸ் நாங்க. நாங்க ஒன்னா வாழறோம், எப்பவும் நாங்க சந்தோஷமா இருப்போம். ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருந்தது. பிக்கு பெரிய பணக்காரன்றதுனால பெரிய வீடு இருந்தது. பிக்கி ஏழை, அதனால சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு வந்தது. ஒரு நாள் சாயந்தரம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சது. பிக்கு கிட்ட கோட் இருந்தது, ஆனா பிக்கி கிட்ட கோட் இல்ல. அதனால நடுங்க ஆரம்பிச்சது. நீ ஏன் இவ்வளவு நடுங்குற பிக்கி? ரொம்ப குளிருது பிக்கு. உன்னோட கோட்டை கொஞ்சம் எனக்கு கொடுக்க முடியுமா? உன்னோட யோசனை ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. கோட்டை போய் எப்படி ஷேர் பண்ணிக்கிறது? கவலைப்படாத, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு குளிராது. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான புயலும் மழையும் வந்தது. பலத்த மழையால எல்லாமே உடைய ஆரம்பிச்சது. பிக்கி அந்த மழையில நனைஞ்சதுனால அதுக்கு ஜுரம் வந்துடுச்சு. பெட்லயே படுத்திருந்தது. ஆனா பிக்குக்கும் பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனுடைய வீடு பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இல்ல. கிளாஸாலையும் வுட்டாலையும் அது வீடு கட்டியிருந்தது. மழையோட தாக்கம் தாங்க முடியாம அது உடைய ஆரம்பிச்சது.
என்னோட வீடு என்னோட வீடு போச்சு. ரொம்ப ஆசையா கட்டின என் வீடு. வேற வழியே இல்ல. இப்ப நான் பிக்கியோட வீட்டுக்கு தான் போகணும். அவன் எனக்கு உதவி செய்வான். பிக்கி பிக்கி ப்ளீஸ் கதவை தர. ஏன் இந்த பிக்கி கதவை திறக்க மாட்டேங்கிறான்? என்ன ஆச்சு பிக்கு? பிக்கி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் வீடு உடைஞ்சிடுச்சு. அச்சச்சோ, உள்ள வா. இந்த மழையில நிக்க கூடாது. நீ உள்ள வா. நம்ம நனைஞ்சோம்னா ஜுரம் வந்துரும். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன் பிக்கி. நான் ஒரு கோட்டை கூட உன் கூட ஷேர் பண்ணிக்கல. ஆனா உன்னோட வீட்டையே என் கூட ஷேர் பண்ணிக்க தயாரா இருக்க. நீ உள்ள வா. நாளைக்கு புயலும் காத்தும் நின்னதும் நாம ஒன்னா உனக்கு ஒரு வீடு கட்டலாம். ஒரு சகோதரனா என்னால அதுதானே செய்ய முடியும். ஷேர் பண்ணிக்கிறதுல முக்கியத்துவத்தை அப்பதான் பிக்கு புரிஞ்சுக்கிச்சு. அதனால அக்கறையோட ஷேர் பண்ணிக்கணும். சாஷா, இந்தா இந்த பாப்கார்னை சாப்பிடு. குட் பாய். சரி வாங்க நம்ம உள்ள போலாம். படம் ஆரம்பிக்க போகுது. What did you learn from the story? ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? Very good. We need to share our things. Very good, very good. நிஷா சூப்பர். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து உண்ணணும். பகிர்ந்து வந்து ஷேர் பண்ணிக்கணும். ரைட்? சூப்பர், வெரி குட். சுதர்ஷினி கரெக்டா தப்பா சுதர்ஷினி? பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா நம்மளே சாப்பிட்டுக்கணும், யாருக்கும் கொடுக்க கூடாது. கரெக்டா சுதர்ஷினி? பிஸ்கட் கொடுத்தாங்கன்னா யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்மளே சாப்பிட்டுக்கணும். எஸ்? No. Oh, very good. We need to share it. Share பண்ணணும். Okay, very good. Super. Right. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா as the same as yesterday, இன்னைக்கு நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண போறோம். Sir is going to ask you many questions. Okay. Sir வந்து நிறைய questions கேட்க போறேன். You are going to critically think and then you are going to give me the answers. கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. Okay. So these are the stars you have gotten till now. நேத்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்கல, சாரி. ஸோ சுதர்ஷினிக்கு ஆக்சுவலா 10 ஸ்டார்ஸ் இருக்கணும், சஷாங்க்கு 10 ஸ்டார்ஸ், அபிஷேக் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாருக்குமே வந்து அதே ஸ்டார்ஸ் தான். தனுஷ் நீங்க ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்ஸ் கொடுப்பேன். யார் கூப்பிட்டது? சுதர்ஷினியா? எஸ் சார், எனக்கு நீங்க ஹோம்வொர்க் அனுப்பிக்கல சார். எஸ்டர்டே வந்து ஈவினிங் கிளாஸ் வச்சனால ஹோம்ஒர்க் அனுப்பல. அந்த ஹோம்ஒர்க் இன்னைக்கு உங்களுக்கு மார்னிங் வந்துரும். ஓகேவா? ஓகே ஓகே. எஸ்டர்டே நம்ம கிளாஸ்லயே நிறைய பண்ணிட்டோம், ஞாபகம் இருக்கா? கிளாஸ்லயே நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். லைன் ஆஃப் சிமெட்ரில வரைஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? டு யூ ரிமெம்பர் தட் லைன் ஆஃப் சிமெட்ரி? எஸ். வெரி குட். சோ நீங்க அத போட்டோ எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா அதுதான் போதும். நேத்து ஈவினிங் பண்ணனால அது போதும். இன்னைக்கு மார்னிங் ஐ வில் சென்ட் யூ தி ஹோம்ஒர்க். சரியா? நேத்து ஹோம்வொர்க் சோ நைட் எக்ஸாக்ட்லி நேத்து நைட் நான் அனுப்பிச்சிருந்தேன்னா இட் வில் பி அரௌண்ட் 8 PM 8 மணிக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் நேத்து உங்களுக்கு அனுப்பல. சரியா? ஸோ தட் ஹோம்ஒர்க் ஐ வில் சென்ட் இட் டு யூ டுடே. இன்னைக்கு வந்து அனுப்புவேன். ஓகே ஓகே. அக்கா, what will happen if you get more stars? நிறைய ஸ்டார்ஸ் கிடைச்சா என்ன கிடைக்கும்? தனுஷ் சொல்லுங்க. நிறைய ஸ்டார்ஸ் கிடைச்சா என்ன கிடைக்கும்? சார், இந்த மாதிரி நிறைய எக்ஸாக்ட்லி நிறைய gift கிடைக்கும். ரைட்? ஸோ தனுஷ் குட்டி நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு நீங்க போட்டோ எடுத்து அனுப்பணும். நிஷாவும் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா நிஷா? சரிங்க சார். ரைட்? ஓகே. அப்பதான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ரைட்? ஸோ டுடே we are going to see மேக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. மேக்ஸ்ல நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? நேத்து, முந்தா நேத்து, மண்டே அண்ட் டியூஸ்டே. வாட் டிட் வி see on மேக்ஸ்ல வாட் டிட் வி see? do you remember? what did you see on மேக்ஸ்ல என்ன பார்த்தோம்? 2 days-ஆ? வெரி குட். சிமெட்ரிக்கல் அண்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி we saw yesterday. day before yesterday, Monday, what did we see? Monday என்ன பார்த்தோம்? Monday வந்து symmetrical. Very good. So Monday we saw symmetrical and asymmetrical. So Dhanush, symmetrical object என்ன Dhanush? What is symmetrical object? Symmetrical object பாதியா உடைக்க முடியும். பாதியா ரெண்டு சரிசமமா உடைக்க முடியும். எக்ஸாக்ட்டா பாதியா உடைக்க முடியும். எக்ஸாக்ட்டா பாதியா உடைச்சா அது பேர் என்ன தனுஷ்? தனுஷ் சொல்லுங்க. What it means? Object.
ஓகே ஓகே ஃபைன் சுதர்ஷினி. தனுஷ் சொல்லுங்க, ரெண்டு பாதியா உடைக்க முடிஞ்ச வாட் இட் இஸ் கால்? தனுஷ் தனுஷ் நிஷா 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 ஓகே ஃபைன். I can't hear you. So ரெண்ட பிரிக்க முடியாட்டி what it is called? If you can't able to break two parts, ரெண்டு வந்து பாதியா உடைக்க முடியலன்னா அது பேர் என்ன? Asymmetrical object. Fine. So can you bring one symmetrical object now? ஏதாவது வீட்ல இருந்து ஒரு symmetrical object எடுத்துட்டு வர முடியுமா? Can you go to your home, search your home and bring one symmetrical object and show it to me? Danush? Yes, sir. Danush? Yes. Symmetrical object என்ன Danush? What is symmetrical object? Symmetrical object என்ன? பாதியா பிஸ்கட் புட்லாம் ஈஸியா. ஓகே. ஓகே. உங்க வீட்ல அதே மாதிரி பாதியா உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் கொண்டுட்டு வரீங்களா? Go and get one symmetrical object from your home. வீட்டை தேடி ஒரு எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு symmetrical object எடுத்துட்டு வாங்க. Very good. Sudarshini, super. Sudarshini, what it is? What do you have in your hand? Scale. Scale என்ன பண்ணலாம்? பாதியா உடைக்க முடியுமா? எக்ஸாக்ட்டா பாதியா உடைக்க முடியுமா? பாதியா கட் பண்ண முடியுமா? Yes. So it is called what it is called? What it is called? அது பேர் என்ன? What object? What object is that? என்ன object அது? Symmetrical object. Very good. So Nisha என்ன வச்சிருக்கீங்க கையில? Nisha, what do you have in your hand? Yes, Danush எடுத்துட்டு வந்தீங்களா? என்ன Danush? என்ன எடுத்துட்டு வந்தீங்க? வளையல். வெரி குட், சூப்பர். வளையல பாதியா உடைச்சா ரெண்டு பாதியா வரும். கரெக்ட்டா தனுஷ்? Yes, sir. Yes, so it is called symmetrical object. Very good. So what do you see here? Can you see a tiger here? இங்க ஒரு டைகர் தெரியுதா? சாரோட ஸ்கிரீன்ல ஒரு டைகர் தெரியுதா? No, butterfly தெரியுது. Okay. Can you split the butterfly into two halves? Butterfly பாதியா பிரிக்க முடியுமா? Yes. No. Yes. பாதியா பிரிக்க முடியல. ஒரே மாதிரி இங்க பாருங்க. கோட்டுக்கு இந்த சைடு ஒரே மாதிரி இருக்கு, கோட்டுக்கு இந்த சைடு ஒரே மாதிரி இருக்கு. So what it is called? Symmetrical or asymmetrical? Symmetrical. ஒரே மாதிரி இருக்கு, இங்க ஒரே மாதிரி இருக்கு. So it is symmetrical object. Very good. இங்க சென்டர்ல ஒரு லைன் இருக்குல்ல, what this line is called? இங்க ஒரு நடுவுல ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் பேர் என்ன? Line of symmetry. Very good. நடுவுல ஒரு லைன் இருக்குல்ல, அது பேர் லைன் ஆஃப் சிமெட்ரி. தனுஷ் ரிப்பீட் பண்ணுங்க. லைன் எல் இங்க இருக்கிற ஸ்பெல்லிங் படிங்க தனுஷ். எல் line line o f of s y m n e t r y line of symmetry. Okay, Danush, are you there? Yes. Danush இத ஸ்பெல்லிங் படிங்க. L I இங்க இருக்கு பாருங்க. L I N E. Okay. O. Okay. S Y M E T R Y. Very good. இது பேர் லைன் ஆஃப் சிமெட்ரி. சொல்லுங்க, லைன் ஆஃப் சிமெட்ரி. வெரி குட். இங்க நடுவுல ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் பேர் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. சரியா? நடுவுல கோடு போட்டுருக்காங்க இல்லையா, அந்த கோடு பேர் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே. Now we are going to find the line of symmetry in this one. இதுல வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, லைன் ஆஃப் சிமெட்ரி எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? shall we see? எப்படி கட் பண்ணலாம்? சுதர்ஷினி கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலாம்? tell me how can we cut? எப்படி கட் பண்ணலாம்? draw this in a rough note and show it to me. இப்போ rough note எடுத்துர்க்கேன். Okay. Very good. How can we cut it?
Okay, very good. We can cut it like this, right? இப்படி கட் பண்ணா ரெண்டு பாதியா வந்துருச்சு கரெக்ட்டா? இப்படி கட் பண்ணலாமா? Shall I cut like this? Yes. இப்படி கட் பண்ணா ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா வந்துருச்சா? இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கா? Yes. Yes, so you may say it is not being cut properly. I will cut it properly. Okay, fine. ரெண்டு பாதியா வந்துருச்சு. So இது symmetrical asymmetrical? Symmetrical object. Okay. இங்க லைன் ஆஃப் சிமெட்ரி என்ன கலர்ல இருக்கு? வாட் இஸ் த கலர் ஆஃப் தி லைன் ஆஃப் சிமெட்ரி? லைன் ஆஃப் சிமெட்ரி என்ன கலர்ல இருக்கு? Red color. ரெட் கலர். Okay, super. Can we cut this one? இந்த இருக்கு இல்லையா? Can we cut this shape into two halves? இதையும் கட் பண்ணலாமா? Yes. இந்த ஷேப் கட் பண்ணலாமா? How can we cut it? How can we cut it? தனுஷ் சொல்லுங்க, இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம்? தனுஷ் சொல்லுங்க. தனுஷ் சொல்லட்டும். தனுஷ். சார், நான் இப்போ ஒரு ஷாப்னர் எடுத்துறேன். அதை இப்படிதான் நேரா கட் பண்ணலாம். நேரா கட் பண்ணலாம். வெரி குட். செகண்ட் ஒன் இங்க இருக்குல்ல, எக் மாதிரி இருக்குல்ல. செகண்ட் ஒன் கேன் யூ see a egg kind of thing? ஒரு முட்டை மாதிரி இருக்கா ரெண்டாவது? எஸ். ரெண்டாவது. ஓகே, அத நம்ம எப்படி கட் பண்ணலாம்? மேல இருந்து கீழ கட் பண்ணலாமா? shall we cut like this? எஸ். இப்படி கட் பண்ணலாம். நேரா கட் பண்ணா ரெண்டு பாதியா வருமா? எஸ். வருமா? எஸ், வெரி குட். சோ I will cut like this. சோ இப்படி கட் பண்ணா ரெண்டு பாதியா கிடைச்சிருச்சு. ரெண்டு ஈக்குவல் பாதியா கிடைச்சிச்சு. இது சிமெட்ரிக்கலா ஏசிமெட்ரிக்கலா? what it is called then now? இது பேர் என்ன? சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்? சிமெட்ரிக்கல். வெரி குட். சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். சிமெட்ரியோட கலர் என்ன? what is the color of the line of symmetry? line of symmetry ஓட கலர் என்ன? red color. very good. super. இப்போ now what Sir is going to do, same object, இதே டப்பாவை நீங்க சொன்ன அதே ரஃப் நோட்டை நான் என்ன பண்ண போறேன்னா, சாரி இப்படி கட் பண்ண போறேன். இப்படி கட் பண்ணிட்டேன். சோ மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கா? No. Yes. No. Wow. Okay, I'll erase it and draw again. Okay. So now tell me. Wait a second. Sorry. Okay. So இப்போ மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கா? Yes. Okay. So இப்போ இதையும் இப்படி கட் பண்றேன். மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கா? Yes sir. Okay, super. இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி என்ன கலர்? What's the color of line of symmetry? Okay. So green colorல ஒரு line of symmetry இருக்கு, red colorல ஒரு line of symmetry இருக்கு. கரெக்ட்டா? Yes. So now இப்போ என்ன பண்ண போறோம்? Sir is going to cut one more thing. Okay. Sir என்ன பண்ண போறோம்? இன்னொரு கத்தி கொண்டு வந்து இப்படி கட் பண்ண போறேன். Okay. இப்போ மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கா? இந்த கோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த கோட்டுக்கு இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா? சார் இப்படி தள்ளுங்க சார் இந்த கோடு. கொஞ்சம் லைட்டா தள்ளணுமா? ஓகே, I'll do that then. Wait a second. Okay. மொன வர்க்கோ. Okay. Yes. இப்போ now Okay. மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கா? what's the color of line of symmetry now? என்ன கலர்? தனுஷ் சொல்லுங்க. என்ன கலர்? லைன் ஆஃப் சிமெட்ரியோட கலர் என்ன இப்போ? Blue. லைன் ஆஃப் சிமெட்ரி கலர் என்ன? Blue. Very good, super. Red, green, blue. எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு நான் வரைஞ்சிருக்கேன்? சார் எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிருக்கேன்? How many line? 3. So okay, the observation is, if an object may have one or more line of symmetry. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கணும்னு கிடையாது, நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த ஸ்கொயருக்கு ரெட் கலர் லைன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் கிடையாது, நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இங்க பாருங்க, ப்ளூ கலர்ல ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, கிரீன் கலர்ல ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அண்ட் நவ இப்படி இன்னொரு லைன் ஆஃப் சிமெட்ரி கூட வரைவேன் சார். இப்படி கூட லைன் ஆஃப் சிமெட்ரி வரைவேன். இங்க பாருங்க, இப்படி ஒரு கோடு வரையறேன். ஒரே மாதிரி இருக்கா? இந்த சைடும் அந்த சைடும் ஒரே yellow கலர். அங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு, இங்கேயும் ஒரே மாதிரி, மேலேயும் ஒரே மாதிரி இருக்கு, கீழேயும் ஒரே மாதிரி இருக்கு. சோ லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன்னு இருக்குமா நிறைய இருக்குமா? லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன்னு இருக்குமா நிறைய இருக்குமா?
நிறைய இருக்கும். லைன் ஆஃப் சிமெட்ரி நிறைய இருக்கும். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ திஸ் இஸ் த அப்சர்வேஷன் வி காட். தேர் கேன் பி ஒன் ஆர் மோர் லைன் ஆஃப் சிமெட்ரி இன் a symmetrical object. ஒரு சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்னு கிடையாது, நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சாரோட மொபைல் ஃபோன். வாட் இஸ் திஸ்? Mobile phone. என்னது? வாட் இஸ் திஸ் தனுஷ்? மொபைல் ஃபோன். வெரி குட், மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனை நான் எப்படி கட் பண்ணலாம்? இப்படி வச்சு ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். நான் இப்படி கூட கட் பண்ணலாம், இப்படி கூட கட் பண்ணுவேன். நான் இப்படி கட் பண்ணவும் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம். கிராஸ் ஆகும். வெரி குட். இப்படியும் கிராஸா கட் பண்ணலாம். சோ எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி? நிறைய லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஓகேவா? நிறைய. ஃபைன். Now take out your rough notebook, draw these two diagrams and find all the line of symmetry. இதுல என்னென்ன லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ எல்லாமே வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணலாமா? ஓகே, சார் will try it for you. சார் வந்து ட்ரை பண்ற, நீங்க சொல்லுங்க. சார் ட்ரை பண்ற, நீங்க சொல்லுங்க. You just tell me. வரைய வேண்டாம். rough note you don't need to try. You just tell me how can we draw. One, two. First wait. First one share பண்றேன், second one நீங்க பண்ணுங்க. First one share பண்றேன். இத வந்து ஷேர் பண்ண போறோம், இத வந்து நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? ரைட்? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் சார் என்ன பண்றான்னு பாருங்க. இதுல நான் என்ன எப்படி பிரிக்க முடியும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சார் ஒரு பெரிய நைஃப் கொண்டுட்டு வரேன். சார் is going to bring a big knife. சார் is going to cut this into two halves. So ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சாச்சு. one line of symmetry. Second, another கொண்டுட்டு வரேன். சார் is going to cut this into two halves. ரெண்டா பிரிச்சுட்டேன், மேல கீழே பிரிச்சுட்டேன். தென் வேற எப்படி பிரிக்கிறது? ஓகே, ட்ரை திஸ் ஒன். சைடு பிரிக்கலாம். சைடு வந்து நோ, சைடு பிரிக்க முடிய மாட்டேங்குது. I will try it one more time. No sir, பிரிக்க முடியுமான்னு தெரியல. சைடு வராது. பார்க்கலாம். எஸ், பிரிக்க முடியுதே. Wait, I'll erase it and draw it last. சார் தப்பா இருக்கு. தப்பா இருக்கு. Yes, it is wrong. சார் இந்த முனை இருக்கு, இந்த முனை. ஓகே, இந்த முனையில இருந்து எடுப்போம். இந்த முனையில இருந்து எடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ஓகே, now. கரெக்ட்டா இருக்கு. See, இதுக்கு மேல இதுக்கு கீழே ஒரே மாதிரி இருக்கா? இதுக்கு மேல போட்டுக்கு மேல போட்டுக்கு கீழே ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி தான் இருக்கு. I can do the same here also. இங்கேயும் பண்ணுவேன், இதே மாதிரி பண்றேன். So 4. So 4 line of symmetry இருக்கு. Okay ma? 4. Okay. Similarly, you are going to draw this in your rough notebook. Rough notebook ல இத draw பண்ணிட்டு என்னென்ன line of symmetry வருமோ எல்லா line of symmetry வரைங்க. Draw it with different colors. Different colorsல வரைங்க. சார் மாதிரி different colorsல வரைங்க. தனுஷ் Yes sir. First you draw this. இத draw பண்ணுங்க. செகண்ட்ல இருக்க இந்த பிக்சரை draw பண்ணிக்கோங்க. rough note ல draw பண்ணுங்க. Draw it in your rough notebook. Okay. Drawing பண்ணி சொன்னா செகண்ட். Draw the second picture and draw all the line of symmetry. Line of symmetry என்னென்ன line of symmetry வருமோ எல்லா line of symmetryயும் வரைங்க. சாரிங்க வரைஞ்சிருக்கல, சாரிங்க பிரிச்சிருக்கேன் இல்லையா? Similarly, you cut that object into different halves. வரைஞ்சாச்சு சார். Finish. Very good. So கட் பண்ணுங்க. தனுஷ் கட் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட் சார் கட் பண்ண மாதிரி கட் பண்ணுங்க. லைன் ஆஃப் சிமெட்ரி வரைங்க பார்க்கலாம். எப்படி கட் பண்ணலாம் கட் பண்ணுங்க. கட் திஸ் ஆப்ஜெக்ட் into two halves. சிமெட்ரிக்கலா கட் பண்ணுங்க பார்க்கலாம். different கலர்ஸ்ல கட் பண்ணனும். ஆரஞ்சு சார் கட் பண்ண மாதிரி அழகழகா கட் பண்ணுங்க. ஆரஞ்சு, கிரீன், ப்ளூ, yellow, whatever color you have, just cut with that color. சார் எனக்கு வீடியோஸ் அனுப்புங்க.
சார் நீ அங்க not கவனி sending the தனுஷ். video. சார் வந்து உங்களுக்கு வீடியோ அனுப்ப மாட்டேன் தனுஷ். நீங்க கவனிக்காட்டி நான் உங்களுக்கு வீடியோ அனுப்ப மாட்டேன். சாரி. சரிங்க சார். ஓகே. நீங்க வரீங்க, நீங்க வரைஞ்சீங்கன்னா தான் வீடியோ இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ கிடையாது. சரிங்க சார். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிருக்கேன்? இத சார் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. சார் வந்து இந்த பிளஸ் மாதிரி இருக்கா, இங்க பிளஸ் மாதிரி இருக்கா, மைனஸ் மாதிரி இருக்கா தனுஷ்? இங்க பிளஸ் மாதிரி இருக்கா, மைனஸ் மாதிரி இருக்கா? என்ன ஷேப்ல இருக்கு? ஓகே. அந்த பிளஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்? கட் பண்ணிருக்கேன். ரெட் கலர்ல வந்து கட் பண்ணிருக்கேன். பாதியா கட் பண்ணிருக்கேனா? இப்படி ஒரு பாதியா கட் பண்ணிருக்கேன். கிரீன் கலர்ல இப்படி கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட கட் பண்ணுங்க. பாதியா கட் பண்ணுங்க. யூ கட் தட் ஆப்ஜெக்ட் இன்டு ஹாஃப். ஓகே ஓகே. அது இருக்கு. சீக்கிரம் டக்குனு எடு. எழுதியாச்சா? கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. நீ கட் பண்ற நீ முதல்ல. இல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் அது வெயிட் பண்ணு. இங்க பிளஸ் வந்து நான் கட் பண்ணிருக்கேனா, பாதியா கட் பண்ணிருக்கேனா, அதே மாதிரி just cut this shape into different halves. எப்படி கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணுங்க. you just cut that object with different colors. வேற கலர்ஸ்ல கட் பண்ணுங்க. சுதர்ஷினி, நிஷா கட் பண்ணிட்டீங்களா? நிஷா ஓகே. குயிக். என்ன பண்ணி வச்சுக்கிற? தப்பா பண்ணி வச்சுக்கிற. சீக்கிரம் பண்ணு. கரெக்டா பாதியா பிரிக்கணும். அங்க கிறுக்க கூடாது. கரெக்டா பாதியா பிரிக்கணும். சார் இங்க பண்ணிருக்கீங்க. சார் ஹவ் டன் இட் ஃபார் யூனா இங்க பண்ணிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி கரெக்டா பாதியா பிரிக்கணும். நான் மணி காமிக்கிறேன். நீ பண்ணது பேரு சுதர்ஷினி செஞ்சாச்சா? சுதர்ஷினி ஃபினிஷ்டா? Finish. Dhanush finished. Dhanush. No sir. சீக்கிரம் முடிங்க. I'll give you 30 more seconds. Very good. Sudarshini super. Very good. பக்கா. பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்க. Very good. So class முடிச்சத உடனே ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும். Okay. Right. Okay sir. Okay. Now draw the line of symmetry for this. இதுக்கு line of symmetry கண்டுபிடிக்க முடியுமா? Can we draw a line of symmetry for this? எப்படி line of symmetry? எங்க line of symmetry எப்படி வரையறது? Sudarshini tell me, Dhanush tell me where we can draw the line of symmetry. line of symmetry இதுக்கு வராது. ஏன் இப்படி கட் பண்றேன்? இப்படி கட் பண்ணா ரெண்டு சைடு சேமா இருக்குல்ல? இந்த பக்கம் பாதி இது மாதிரி இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு. ஓகே, நான் இப்படி கட் பண்றேன். கட் லைக் திஸ். இப்படி கட் பண்ணலாம்ல? நோ, அப்ப கூட டவுட்ரா. உட்கார்ந்து படிடா. ஓகே, I will cut like this. இப்படி கட் பண்ணா ரெண்டு சைடு சேமா இருக்கா? நோ,
ஆப்பிள். ஓகே I'll cut like this. இப்படி கட் பண்ணா ரெண்டு சைடு சேமா இருக்கா? மேல கீழ? No. Side. No. ரெண்டு எல்லா சைடும் டிஃபரெண்டா இருக்குது, ரைட்? Wait a second, 1 minute. Abhishek has come. ஓகே சோ எல்லா சைடும் டிஃபரெண்டா இருக்கு, கரெக்ட்டா? எல்லா சைடும் டிஃபரெண்டா இருக்கா? லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியல. லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடிஞ்சிச்சா இருக்கு? தனுஷ் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடிஞ்சிச்சா தனுஷ்? No sir. தனுஷ் இங்க என்ன ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்க? What do you see here? ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்க? Good morning sir. Good morning Abhishek. What happened to you? Why are you late today? ஏன் லேட்? தூங்கிட்டீங்களா? Yes sir. Okay, no issues. So Abhishek, what do you see in the screen? Abhishek, Sudarshini, Dhanush, what do you see in my screen? Screen la enna theriyudhu? Apple. Very good. Sudarshini enna theriyudhu? Apple. Dhanush enna theriyudhu? Dhanush, what do you see in my screen? Yes. Yes kadayadu. What do you see in my screen? Screen la enna paakreenga nu keten. Correct. ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்க? ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்க? ஆப்பிள். ஸ்கிரீன்ல ஆப்பிள் பாக்குறீங்க. இந்த ஆப்பிள நம்ம கரெக்ட்டா பாதியை கட் பண்ண முடியுமா? இந்த ஆப்பிள கரெக்ட்டா பாதியை கட் பண்ண முடியுமா? கரெக்ட்டா பாதி, எக்ஸாக்ட்டா பாதி பண்ண முடியுமா? No. நோ. இப்படி ஒரு கோடு போட்டா மேலையும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கா? மேலையும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கா அபிஷேக்? No sir. Yes or no? No. No. So I'll cut like this. Now தனுஷ் சொல்லுங்க. சார் வந்து ஆப்பிள் இப்படி கட் பண்றேன். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா தனுஷ்? இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கா? இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கா? No. No. Okay. Abhishek சொல்லுங்க. Now Abhishek is going to tell. Okay. Abhishek. சார் வந்து இந்த ஆப்பிள இப்படி கட் பண்றேன். ஒரு நைஃப் கொண்டுட்டு வந்துட்டு சார் வந்து இந்த ஆப்பிள இப்படி கட் பண்றேன். மேலையும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கா அபிஷேக்? மேலையும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கா ஆப்பிள்? நோ. சோ அப்படி ஒரே மாதிரி இல்ல அப்படின்னா that is called asymmetrical object. அப்படி ஒரே மாதிரி இல்ல அப்படின்னா that is called asymmetrical object. ஓகேவா? ஓகே, வெரி குட். asymmetrical objectல line of symmetry இருக்குமா? asymmetrical objectல line of symmetry இருக்குமா இருக்காதா? இதுக்கு line of symmetry வரைய முடிஞ்சிச்சா? நோ. asymmetrical objectல line of symmetry வரைய முடியாது. asymmetrical objectல line of symmetry கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. Now Sir is going to do this for you. Sir வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து செஞ்சு காமிக்க போறீங்க. சார் என்ன பண்ண போறேன்? எது வந்து asymmetrical ஆப்ஜெக்ட்டோ அத சர்க்கிள் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக்கலா asymmetrical? ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக்கலா asymmetrical? பாதி பிரிக்க முடியுமா முடியாதா? அபிஷேக் சொல்லுங்க. அபிஷேக், நிஷா, தனுஷ், சுதர்ஷினி, tell me. ஃபர்ஸ்ட் இருக்கறத பாதி பிரிக்க முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் ஒன். நோவா எஸ்ஸா? ஃபர்ஸ்ட் ஒன்ன பாதி பிரிக்க முடியுமா முடியாதா? பிரிக்க முடியாது. அபிஷேக் சொல்லுங்க, பிரிக்க முடியுமா முடியாதா? கரெக்ட்டா பாதி பிரிக்க முடியாது. ஓகே, இப்படி பிரிக்க முடியும்ல? இப்படி ஸ்டாண்டிங் லைன் ஓகே, பிரிக்க முடிஞ்சுச்சுன்னா சிமெட்ரிக்கலா asymmetrical? Symmetrical. Very good. Super Abhishek. Symmetrical. Okay. What about the second one? Second one symmetrical asymmetrical? பிரிக்க முடியும் முடியாது? Very good. Super. What about the third one? Symmetrical or asymmetrical? Symmetrical object. ஏன் சிமெட்ரிக்கல்னா சார் ஒரு நைஃப் கொண்டு வந்து இப்படி கட் பண்றேன். மேலையும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? அபிஷேக், மேலையும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கு. அப்ப சிமெட்ரிக்கலா asymmetrical?
Symmetrical. Symmetrical. This one, this square symmetrical or asymmetrical? Symmetrical. Symmetrical. இங்க ஒன்னு இருக்கு, இது symmetrical asymmetrical. What is this, symmetrical or asymmetrical? Symmetrical. Very good. இது asymmetrical. Asymmetrical ஏன்னா இது வந்து நம்ம பிரிக்க முடியாது. asymmetrical இருந்துச்சுன்னா அதை சர்க்கிள் பண்ண போறோம். asymmetrical நான் அதை வந்து சர்க்கிள் பண்ண போறேன். ஓகே, அதான் क्वेश्चन. asymmetrical இருந்தா சர்க்கிள் பண்ணனும். that's the question. okay, now இது symmetrical asymmetrical Asymmetrical. asymmetrical நல்லா பாருங்க. symmetrical asymmetrical Symmetrical. this is symmetrical. இது symmetrical ஏன்னா சார் வந்து இத நான் இப்படி கட் பண்ணுவேன். wait sorry wait a second. sir can cut this into two halves like this. இப்படி கட் பண்ணலாமா? மேலேயும் ஒரே மாதிரி இருக்கா? yes, so this is also a symmetrical object. okay, இது symmetrical. what about this one? இது symmetrical asymmetrical Asymmetrical. very good. asymmetrical. this one is asymmetrical. so what I will do, asymmetrical ல என்ன பண்ணனும்? asymmetrical ல என்ன பண்ண போறோம்? Circle. circle பண்ணியாச்சு. இது symmetrical asymmetrical? அபிஷேக் சொல்லுங்க, இது symmetrical or asymmetrical? Symmetrical. very good. இது symmetrical asymmetrical? Asymmetrical. why? நல்லா பாருங்க. symmetrical asymmetrical? sleeping line போட்டா symmetrical asymmetrical? symmetrical. இது symmetrical or asymmetrical? Asymmetrical. this one இது Asymmetrical. this one சுதர்ஷினி சொல்லுங்க, symmetrical or asymmetrical? Symmetrical. symmetrical. இத நான் இப்படி பிரிச்சா வந்து ரெண்டு சைடு சேமா இருக்கும். so this is symmetrical. புரிஞ்சுச்சா? எப்படி பண்ணனும் புரிஞ்சுச்சா? asymmetrical இருந்தா என்ன பண்ணுவீங்க? asymmetrical இருந்தா என்ன பண்ண போறீங்க? Circle பண்ண போறோம். exactly. asymmetrical objectல circle பண்ண போறீங்க. symmetrical object இருந்தா வரைஞ்சு டிக் போட போறீங்க. okay, so draw this in your rough notebook and circle பண்ணுங்க. asymmetrical இருந்தா circle பண்ண போறீங்க, symmetrical இருந்தா டிக் போட போறீங்க. ஓகேமா? Okay. draw this in your rough notebook and if it is symmetrical make a tick. if it is asymmetrical இருந்தா circle போட போறீங்க. போடுங்க பார்க்கலாம். Sir. அபிஷேக் என்ன சொல்லுங்க அபிஷேக். yes, Yes, symmetrical. rough note ல வரைங்க. rough note you need to draw. you are supposed to draw it in your rough notebook. rough notebook ல வரைஞ்சிட்டு symmetrical இருந்தா டிக் போடுங்க, asymmetrical இருந்தா சார் மாதிரி சர்க்கிள் போட போறீங்க. Yes, ஓகேவா அபிஷேக்? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு சார். ஓகே, draw it. தனுஷ் புரிஞ்சுச்சா? தனுஷ் சார் அவன் பாத்ரூம் போயிருக்கான் சார். ஓ ஓகே ஓகே ஓகே. வந்த உடனே சொல்லுங்க. தனுஷ் ரிட்டர்ன் ஆயிட்டு வந்துட்டீங்களா? ஃபினிஷ் பண்ணியாச்சா? No, sir. அபிஷேக் asymmetrical இருந்தா என்ன பண்ணுவீங்க? சர்க்கிள் ஆர் டிக்? சர்க்கிள். வெரி குட். asymmetrical இருந்தா சர்க்கிள் பண்ண போறீங்க, symmetrical இருந்தா டிக் போட போறீங்க.
அது ஒரு கவிதான். சுதர்ஷினி எழுதியாச்சா? தனுஷ் have you come? தனுஷ் வந்துட்டீங்களா தனுஷ்? இன்னும் வரல சார். வரலையா? தனுஷே சீக்கிரம் வா. கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு வா. அபிஷேக் எத்தனாவது எழுதிட்டு இருக்கீங்க? which one you are writing? first or second or third or how many of you completed? எத்தனை முடிச்சீங்க? எத்தனை முடிச்சிருக்கீங்க அபிஷேக்? எஸ் சுதர்ஷினி. ரவுண்ட் பண்றேன் சார் நானு. ஓகே ரவுண்ட் பண்றீங்க. அபிஷேக் எத்தனை பண்ணிருக்கீங்க? எழுதி தெரியாம அந்த சொல்லு. ஓகே வரைஞ்சிட்டேன்னு சொல்றேன். உட்கார்ந்து சொல்லு. சார் எஸ் தெரியாம அந்த காது போட்டேன் சார். அழிச்சிருங்க. உட்காரு. அழைக்க முடியல சார். ஸ்கெட்ச்ல பண்ணிட்டீங்களா? ஓகே draw it one more time. இன்னொரு தடவை வரைங்க. no issues. draw it one more time. ஓகே. தனுஷ் வரைஞ்சிட்டீங்களா தனுஷ்? வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. தனுஷ் வரைஞ்சிட்டீங்களா? வரையிலையா? வரைஞ்சிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. அது ஏசிமெட்ரிக்கலா இருந்தா சர்க்கிள் பண்ண போறீங்க. சிமெட்ரிக்கலா இருந்தா டிக் போட போறீங்க. சார் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இல்லையா? இங்க பண்ணி காமிச்சேன்ல. இத வந்து ரெண்டா பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா சார் என்ன பண்ண? ரெண்டா பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா நான் டிக்கு போட்டேன். ஏன்னா சார் வந்து ரெண்டா பிரிக்க முடியும். ரெண்டா பிரிக்க முடிஞ்சுன்னா டிக்கு போட்டேன். இத வந்து ரெண்டா பிரிக்க முடியாது. ரெண்டா பிரிக்க முடியாட்டி என்ன பண்ண? சர்க்கிள் பண்ண, ரவுண்ட் பண்ண. அதே மாதிரி you are going to do this one. இதுல இந்த பிக்சர்ஸ்ல ரெண்டா பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா டிக்கு போடுங்க. ரெண்டா பிரிக்க முடியலன்னா அத சர்க்கிள் பண்ணுங்க. சரியா? ஓகேவா தனுஷ்? சரிங்க சார். ஓகே செஞ்சுட்டு முடிச்சிட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. முடிச்சாச்சா? ஓகே. இத ரெண்டா பிரிக்க முடிஞ்சுச்சா முடியலையா? சார் காமிக்கறேன்ல. இத ரெண்டா பிரிக்க முடிஞ்சுச்சா முடியலையா? முடியல. அத என்ன பண்ணீங்க? சர்க்கிள் பண்ணீங்களா? டிக் பண்ணீங்களா? finish the circle. சர்க்கிள். வெரி குட் தனுஷ். சூப்பர். அபிஷேக் சூப்பர். வெரி குட் தனுஷ். சூப்பர் தனுஷ். சுதர்ஷினி முடிச்சாச்சா? முன்னாடி டிக் பண்ணிட்ட சார். மேல cloud பிரிக்க முடியும். இது பிரிக்க முடியும். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் பிரிக்க முடியும். கிளவுட் பிரிக்க முடியாது தனுஷ். கிளவுட் பிரிக்க முடியாது. இங்க பாருங்க கிளவுட் எப்படி நீங்க பிரிப்பீங்க? கிளவுட பிரிச்சீங்கன்னா இந்த சைடு வேற மாதிரி இருக்கு, இந்த சைடு வேற மாதிரி இல்ல இருக்கு. கிளவுட் பிரிக்க முடியாது. யூ ஆர் ராங். கிளவுட் பிரிக்க முடியாது. ஓகே சார். ஓகே கிளவுட் வந்து சர்க்கிள் பண்ணனும் கிளவுட். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார் சோ சுதர்ஷினி பண்ணிட்ட சார். வெரி குட். சுதர்ஷினி ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? லைன் சர்க்கிள் டிக் தான் சார் பண்ணனும். ஓகே go and take your max book and come. Go and take your max book and come. எல்லாரும் max book எடுத்துட்டு வாங்க. max book பிரிக்க முடியும். max book எடுத்துட்டு வாங்க. page number 42. max book page number 42. எஸ் சார். max book page number 4. max book textbook max book page number 42 எடுங்க. page number 42 எடுங்க. quick அப்படியே பாருங்க. சாருக்கு சொல்லுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. பாரு அப்படியே பாரு. சார் தலை வலிக்குது சார். யாருக்கு தலை வலிக்குது? எனக்கு. தனுஷ்கா? ஏன் தனுஷ் சார பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கா தனுஷ்? நோ சார்.
அப்புறம் ஏன் தனுஷ் உங்களுக்கு தலை வலிக்குது? வேற யாருக்கும் தலை வலிக்கல? ஓகே பரவாயில்ல. யூ ஜஸ்ட் ஸ்டே ஃபார் 5 minutes. இன்னும் 5 minutes தான் இருக்கு. ஜஸ்ட் ஸ்டே ஹியர். ஓகே ஓகே சார். ஓகே மேக்ஸ் புக் எடுங்க. மேக்ஸ் புக் பேஜ் நம்பர் 42 எடுத்தீங்களா? எஸ் சார். தூரம் ஓகே அபிஷேக் எடுத்து சுதர்ஷினி can write it later. மேக்ஸ் புக் பேஜ் நம்பர் 42 42 ஓகே சார். புது நோட்டியா சார்? பழைய புக் ஓல்ட் புக் பேஜ் நம்பர் 42. அந்த புக்ஸ் சுதர்ஷினி மேக்ஸ் புக் பேஜ் நம்பர் 42 எடுங்க. மேக்ஸ் புக் பேஜ் நம்பர் 42 எடுத்தாச்சா? அபிஷேக் எடுத்தாச்சா? எஸ் சார். ஓகே வாட் டு யூ see here? அந்த பேஜ்ல என்ன பாக்குறீங்க? 42 சார். சார் பேஜ் நம்பர் 42. புது நோட்டு சார். புது புக் தெரியும் சார். பழைய புக் இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 42 43 you can see this in your textbookல இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. எஸ் சார். பழைய புக் மேக்ஸ் புக் பழசு எடுத்தாச்சா? இது இருக்கா? எஸ் சார். ஓகே so this will be your homework for today. இதான் இன்னைக்கு உங்களோட homework. என்ன பண்ண போறீங்கன்னா இதுல ஒரு சைடு வந்து பாதி வரைஞ்சிருக்காங்களா? இந்த சைடு வந்து அதே மாதிரி பாதியை வரைய போறீங்க. சரியா? வரைஞ்சிட்டேன் சார் நானு. ஆல்ரெடி வரைஞ்சிட்டீங்க. காட்டுங்க சுதர்ஷினி. show it to me. ஓகே now then you are going to color it. நாளைக்கு வரும்போது கலர் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஓகே. பின்னாடி பக்கமும் அதே மாதிரி பின்னாடி பக்கமும் இருக்கு. அபிஷேக் எடுத்துட்டீங்களா? புக் எடுத்தீங்களா? பேஜ் நம்பர் 42 எடுத்தீங்களா? தனுஷ் பேஜ் நம்பர் 42 எடுத்தீங்களா? காட்டுங்க பேஜ் நம்பர் 42. ஓகே காட்டுங்க சுதர்ஷினி காட்டுங்க. சுதர்ஷினி இந்த ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணல. இந்த ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி 7 எல்லாம் பண்ணல நீங்க. சார் இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு வரையணும். காட்டுங்க show it to me. தெரியவே இல்ல. மேல நோட்ட மேல தூக்குங்க. அது கலர் அடிக்கல. கலர் அடிச்சிருங்க. கலர் அடிக்கணும். ஆமா கலர் அடிக்கணும். ஓகே ஓகேவா? நாளைக்கு அதே மாதிரி இதுல சர்க்கிள் பண்ணீங்களா? சர்க்கிள் தான் நான் சிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல் ஷேப். இது நான் சிமெட்ரிக்கல் ஏசிமெட்ரிக்கல் ஷேப். அது சர்க்கிள் பண்ணணும் இதுல. ஆமா சிமெட்ரிக்கல் சேமா வருது. ஏசிமெட்ரிக்கல் உங்களுக்கு தெரியல பிரிக்க முடியாட்டி இது ஏசிமெட்ரிக்கல். எது ஏசிமெட்ரிக்கலா இருக்கோ சர்க்கிள் பண்ண போறீங்க. ஓகே சோ I'll tell the என்ன ஹோம்வொர்க் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். எல்லாரும் கவனமா கவனிங்க. listen to me properly. everybody taken page number 42. page number 42 எடுத்தீங்களா? அபிஷேக் பேஜ் நம்பர் 42 எடுத்தீங்களா? ஓகே அதுல இந்த மாதிரி தெரியுதா அபிஷேக்? இந்த மாதிரி தெரியுதா? can you see this? yes sir. இந்த மாதிரி இருக்கா? yes sir. சுதர்ஷினி பாருங்க. சுதர்ஷினி listen சுதர்ஷினி பேஜ் நம்பர் 42 எடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 42ல இந்த மாதிரி இருக்கா? yes sir. லேட்டர் அப்புறம் பண்ணலாம். ஓகே இத வந்து அதே மாதிரி வரைய போறீங்க. வரைஞ்சிட்டு கலர் அடிக்க போறீங்க. this is the first homework. சரியா? வரைஞ்சிட்டு கலர் அடிப்பீங்களா? okay sir. பேஜ் நம்பர் 43 எடுங்க. பேஜ் நம்பர் 43 எடுங்க. பேஜ் நம்பர் 43 எடுத்தாச்சு sir. ஓகே எல்லாம் மேல ஆக்டிவிட்டி 6 ன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6 ன்னு இருக்கா? yes sir. ஆக்டிவிட்டி 6 அதுல இதுல என்ன பண்ண போறீங்கன்னா draw the line of symmetry. சார் சொன்ன மாதிரி லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய போறீங்க. இப்படி ஒரு கோடு எப்படி எது லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய போறீங்க. சர்க்கிள் பண்ணுமா சார்? ஆமா எஸ் ஆனா இதுல எல்லாமே வரைய முடியும். இது எல்லாமே சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். மேல இருக்கிறது எல்லாமே சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். சோ எல்லாமே வந்து கோடு போட முடியும். எல்லாத்துக்கும் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியும். இதுக்கு வரைய முடியும். எல்லாத்துக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய முடியும். சோ எல்லாத்துக்கும் நீங்க லைன் ஆஃப் சிமெட்ரி வரைய போறீங்க. லைன் வரைய போறீங்க. எப்படி வரைஞ்சா பாதி பாதியா பிரியுமோ பாதி பாதியா பிரிக்க போறீங்க. ரெண்டாவது क्वेश्चन பிரிக்க முடியாது. ரெண்டாவது क्वेश्चंस தான் எது பிரிக்க முடியாதோ அதை சர்க்கிள் பண்ண போறீங்க.
இது சர்க்கிள் வரும், அப்புறம் இது சர்க்கிள் வரும். எது பிரிக்க முடியாதுலையோ அது சர்க்கிள் பண்ண போறீங்க. பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா பிரிச்சிருங்க, பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா பிரிச்சிருங்க. ஓகே சார். இதையும் பிரிக்க முடியாது, இதையும் பிரிக்க முடியாது சர்க்கிள். இது வந்து பிரிக்க முடியும். இது பிரிக்க முடியும். இது இங்க பாருங்க, அம்பர்லாம் பிரிக்க முடியாது, அம்பர்லாம் பாதி பாதி பிரிக்க முடியாது சர்க்கிள். இத வந்து பாதி பாதி பிரிக்க முடியாது சர்க்கிள். இத வந்து பாதி பாதி பிரிக்க முடியாது சர்க்கிள். சோ திஸ் will be the answer. And மலை மலையை பிரிக்க முடியுமே. மலையோட சென்டர்ல இப்படி பிரிச்சா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா? இங்க பாருங்க, இப்படி பிரிச்சா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்குல்ல? எஸ் சார். எஸ், பிரிக்க முடியும். சோ அது வந்து சர்க்கிள் வராது. அண்ட் ஆக்டிவிட்டி 7 வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வரைஞ்சு கலர் அடிக்க போறீங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. சோ திஸ் will be a maths homework. இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பண்ணீங்களோ அதை வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. சரியா? கிளாஸ்ல இது சால்வ் பண்ணீங்கல்ல, இது சால்வ் திஸ் ரைட். கிளாஸ்ல சர்க்கிள் எல்லாம் போட்டீங்கல்ல, அத வந்து போட்டோ எடுத்து அனுப்ப போறீங்க. ஓகே? ஓகே. அபிஷேக் ஓகேவா? எஸ் சார். ரைட். சோ நாளைக்கு பார்க்கலாமா? Shall we see tomorrow? Bye. Bye. Bye bye. I'll send you the homework in WhatsApp. WhatsAppல இருந்து homework send பண்றேன். Bye sir. Do it. நீங்க நேத்து homework பண்ணீங்களா சார்? yes. Wait. நேத்துள்ள homework இதையும் சேர்த்து சென்ட் பண்றேன். இதையும் மேத்ஸ் homeworkல எழுத போறீங்க. Sorry, maths class workல. Okay. I'll send you this also. You are going to write this in your maths class work. Maths class workல இதையும் எழுத போறீங்க. ரெண்டு homework. ஓகேவா? Okay sir. Bye. நாளைக்கு பார்க்கலாம். Bye. Bye. Okay. Bye. Bye. Bye sir. Bye.